தமிழிலே இந்த நாட்களை எப்படி பெயர் வைத்தார்கள் என்றால், இந்த நட்சத்திரங்களை அல்லது கிரகங்களை வைத்து. முதல் நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதில் ஞாயிறு என்றால் சூரியன், ரவி என்றும் சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் சூரியனை. ரவிவர்மா அப்படித்தான் பெயர் வந்தது. ரவி என்பது அப்படிதான். ஞாயிறு. திங்கள், திங்கள் என்றால் சந்திரன், மூன். செவ்வாய், செவ்வாய் கிரகம். புதன், புதன் கிரகம். வியாழன், வியாழன் அது ஒரு கிரகம். வெள்ளி, வீனஸ். சனி, சனி கிரகம். இப்படித்தான் இந்த வார நாட்களை ஏழையும் நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்களை வைத்து அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். இவைகள் எல்லாம் தமிழ் பெயர்கள்தான், சுத்தமான தமிழ் பெயர்கள்தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதை அவர்கள் வகுத்தது என்ன காரணம்? அவர்களுக்கு அதை பற்றி புரிதல் இருக்கிறது, அறிவு இருந்துள்ளது. அதனால்தான் அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ அதை அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். பிற்காலத்தில் தான் நவகிரகங்கள் எல்லாம் சொன்னது, 9 கிரகங்கள் என்று. அது தவறு. சூரியன் அது கிரகமே அல்ல. அதுபோல சந்திரனும் அது கிரகமே அல்ல. பூமியே அதில் வராது. இப்படி